Hi viewers, இன்னைக்கு Learn Computer Easily சேனலில் 12th Standard Computer Science Chapter 4 Algorithmic Strategiesல Sorting Techniquesல first method பார்க்க போகிறோம். Sorting Techniquesல நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒன்று வந்து Bubble Sort Algorithm. இந்த Bubble Sort Algorithmனா என்னன்னு பார்க்கணும். இட்ஸ் a simple sorting method தான். லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நமக்கு என்ன பண்ணோன்னா லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்டிலேருந்து அந்த வேல்யூஸை சார்ட் பண்ணுற டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணோம், நெக்ஸ்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணோம். அந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னவாக இருக்கணும், லெஸ்ஸராக இருக்கணும். அப்படி லெஸ்ஸராக இல்லாமல் கிரேட்டராக இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணோன்னா ஸ்வாப் பண்ணும். டில் அந்த லாஸ்ட் எனக்கு எந்த ஸ்வாப்பிங்குமே தேவையில்லைன்ற அளவுக்கு இந்த மெத்தட் வந்து என்னவாகும், கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டோட சர்ச் பண்ணோம், சப்போஸ் அது வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் தேர்டோட சர்ச் பண்ணோம், அது கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். லைக்வைஸ் இந்த சர்ச்சிங் அல்காரிதம் வந்து டில் எனக்கு எந்த ஸ்வாப்புமே தேவையில்லை அப்படின்ற வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இது என்ன பண்ணணும்னா திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய சூடோ கோடு என்னன்னு பார்த்துடலாம். இதோடைய சூடோ கோட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுன்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை தான் சர்ச் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். அது 0th இண்டெக்ஸில் இருக்கிறது கரண்ட் எலிமெண்ட்டோட போய் கம்பேர் பண்ணும். ஐ மீன் நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் அன் அரேல போய் கம்பேர் பண்ணும். அந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் அரேல கம்பேர் பண்ணுறப்போ அது வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா இட் வில் ஸ்வாப். நெக்ஸ்ட் இஃப் கரண்ட் வேல்யூ இஸ் லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த எலிமெண்ட் என்ன பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு அந்த எலிமெண்ட்டையும் பக்கத்தில் இருக்க எலிமெண்ட்டையும் சர்ச் பண்ணும். ஸோ டில் த ரிப்பீட் ஆகும். எப்போ ரிப்பீட் ஆகும்னா அந்த எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் இது ரிப்பீட் ஆகும். ஸோ இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 15, 11, 16, 12, 14, 14, 13 இருக்குது. இந்த எலிமெண்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கா, ஐ மீன் ஆர்டராக இல்லைன்றப்ப நம்ம ஸ்வாப் பண்ணோம். 15th எலிமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து 50, 0th இண்டெக்ஸில் 15 இருக்குது. அந்த 15 வந்து 11ஓட செக் பண்ணணும். 11ஓட செக் பண்ணுறப்போ அது வந்து என்னவாக இருக்குது, 15 கிரேட்டராக இருக்குது. ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்கணும். ஃபஸ்ட் எலிமெண்ட் கிரேட்டராக இருக்கிறப்போ இந்த 11 என்னவாகும், 0th இண்டெக்ஸுக்கு வந்துடும். 15 வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும். அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகிறப்போ அந்த கரண்ட் வேல்யூவும் பக்கத்தில் இருக்க வேல்யூவும் செக் பண்ணும். அதையும் செக் பண்ணுறப்போ சப்போஸ் இந்த இண்டெக்ஸ் 1ல் இருக்கிறது வந்து லெஸராக இருந்துச்சுன்னா இட் வில் லீவ் as it is and go with the next element. After that the 16 and 12 will be compared and 16, 12ன்றப்போ அந்த 12 will be swapped to the left and 16 will go to the right. அதே மாதிரி நெக்ஸ்ட் டில் த எண்ட் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் முடிகிற வரைக்கும் என்ன ஆகும், இந்த ஸ்வாப்பிங் மெத்தட் கண்டினியூ ஆகும். ஸோ இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். பபிள் சார்ட் அல்காரிதமில் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 15 இருக்குது, 11 இருக்குது, 16 இருக்குது, 12 இருக்குது, 14 இருக்குது, 13 இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தான் பார்ப்பேன். இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னவாக இருக்குது, எனக்கு இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு 15 வந்து என்னவாக இருக்குது, கிரேட்டர் தென் 11ஆக இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் 11ஆக இருக்கிறப்ப நான் என்ன பண்ணணும்னா இதை ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸ்வாப்னா மாற்றிக்கணும். இந்த வேல்யூ இங்கே வந்துடணும், இந்த வேல்யூ பக்கத்தில் போயிடணும். இப்போ 11 இங்கே வரும், 15 இங்கே போயிடும். மற்ற எலிமெண்ட்லாம் சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு இந்த ரெண்டு வேல்யூ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து எனக்கு இந்த 0th இண்டெக்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போவேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேயும் செகண்ட் இண்டெக்ஸ்லேயும் நான் பார்ப்பேன் 15, 16. இப்போ 15, 16 கரெக்டாக இருக்கா, ஸோ எனக்கு ஸ்வாப்பிங் இதில் தேவையில்லை. அப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போவேன், இந்த ரெண்டு இடத்துல ஸ்வாப்பிங் தேவையில்லை. நெக்ஸ்ட் எங்கே போவேன், 16க்கும் 12க்கும் பார்ப்பேன். 16ஐயும் 12ஐயும் பார்க்குறப்போ எனக்கு 12 வந்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, அப்போ 16 கிரேட்டராக இருக்கிறப்போ 16 கிரேட்டர் தென் 12ன்னு போட்டுட்டு 12ஐயும் இதையும் ஸ்வாப் பண்ணணும். அப்போ என்ன வரும், இந்த இடத்துல இங்கே 11 as it is வரும், இங்கே 15 வரும், இங்கே 12 வரும், பக்கத்தில் 16. 12 இங்கே வந்திருக்கு, 16 இங்கே வந்திருக்கு, ரீப்ளேஸ் ஆகிருக்கிறது தெரியும் நமக்கு 13. ஓகே, இப்போது வந்து அப் டு திஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் அடுத்த ஸ்டெப்பு போகிறேன். என்னோடய பாயிண்டர் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. 16, 12 முடிஞ்சிருச்சு. அப்போ நான் இப்போ 16ஐயும் 14ஐயும் பார்க்கணும். அப்போ நான் 16ஐயும் 14ஐயும் பார்க்குறப்போ எனக்கு 16 கிரேட்டர் தென் 14ஆக இருக்குது. அப்போ நான் 16 கிரேட்டர் தென் 14ஆக இருந்தால் நான் என்ன பண்ணி ஆகணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும், இங்கே 11, 15, 12, இங்கே 14 வந்து இங்கே வந்துடணும், 16 வந்து பக்கத்தில் போகணும்.
ஓகே, அப்போ இந்த 2 ஸ்வாப்பிங்கும் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் எது ஸ்வாப் பண்ணணும், இதையும் தான் செக் பண்ணணும். ஸ்வாப்பிங் முடிஞ்சிச்சு. இந்த 2த்தையும் செக் பண்ணணும். அந்த 2த்தையும் செக் பண்ணுறப்போ 16 greater than 13. Again I need to interchange the 2 elements 11, 15, 12, 14. இங்கே என்ன வரணும், 13 வரணும், 16 லாஸ்ட்டில் வரணும். 13 இங்கே வரணும், 16 லாஸ்ட்டில் வரணும். ஓகே, எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே எலிமெண்ட் வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்கா, இல்லை. மறுபடியும் அகெயின் நான் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்டுக்கு போகணும். அந்த 2 எலிமெண்ட்டை பார்க்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 இண்டெக்ஸை பார்க்கணும். இந்த 2 இண்டெக்ஸை பார்க்குறப்போ எனக்கு 15ஐயும் 12ஐயும் தான் செக் பண்ணணும். 15 12 செக் பண்ணுறப்போ எனக்கு அகெயின் அந்த 15 12 ஸ்வாப் ஆகும். இப்போ 11 இங்கே இருக்குது, இந்த 12 வந்து இந்த இடத்துல வரணும், 15 வந்து எனக்கு இங்கே வந்துடும். அடுத்து 14, 13, 16. ஓகே, இப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து இதோட முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட்டு மறுபடியும் போகிறேன், அடுத்த ஸ்வாப்பிங்க்கு போகிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் எலிமெண்ட்ஸ் வந்து சார்ட் அவுட் ஆகலை. அகெயின் ஐ எம் கோயிங் டு டூ த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வரப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஏற்கனவே எனக்கு என்ன இருந்துச்சு, 11, 12, 15, 14 இருக்குது. அப்போ 11, 12, 15, 14 தான் எனக்கு லாஸ்ட்டாக வந்த ஆன்சர். இப்போ எனக்கு எலிமெண்ட்ஸ் சார்ட் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்ஸ் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சர்ச் எங்கே கொண்டு போகணும், சார்ட்டிங்கை 15 to 14க்கு கொண்டு போகணும். அப்போ 15 14 போடுறப்போ 15 greater than 14. Again I need to interchange the elements. So 11, 12, this 14 will come here and 15 have to write after 14. அடுத்தது 13, then 16. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 முடிஞ்சிருச்சு, செகண்ட் 2வும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த 15ஐயும் 13ஐயும் சர்ச் பண்ணால் எனக்கு என்ன எலிமெண்ட் வரணும், 14, 15, 13, 16 இருக்குது. இந்த 16ல் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த 2த்துக்கு ஸ்வாப் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து 14ம் 15ம் முடிச்சிட்டேன். 15ஐயும் 13 தான் இப்போ நான் செக் பண்ணணும். 15ஐயும் 13ஐயும் நான் பண்ணனா என்ன வரணும், இது கிரேட்டராக இருக்குது, 15 greater than 13. அதனால் நான் என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச். இந்த இடத்துல என்ன நடக்கும், இன்டர்சேஞ்ச் நடக்கும். இப்போ இன்டர்சேஞ்ச் ஆகிறப்போ 11, 12, 14, 13, 15, 16. ஓகே, இப்போ இந்த 2மே ஸ்வாப் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 எலிமெண்ட்டையும் பார்க்கும். இந்த எலிமெண்ட்டை பார்க்குறப்போ எனக்கு 15 lesser than 16. அப்போ இங்கே எனக்கு என்ன தேவையில்லை, நோ இன்டர்சேஞ்ச். எந்த இன்டர்சேஞ்சும் எனக்கு இங்கே பண்ண தேவையில்லை. ஓகே, அப் டு இது முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வரும். இங்கே சர்ச் ஸ்வாப்பிங் இன்னும் முடிஞ்சு சார்ட் அவுட் ஆகலை இல்லையா, மறுபடியும் சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் டில் அந்த சர்ச்சிங் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு 2வை செக் பண்ணோன்னா எனக்கு நோ ப்ராப்ளம், ஆஸ் இட் இஸ் எனக்கு நம்பர் அப்படியே இருக்குது. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இது தானே, ஃபஸ்ட்டு 2 தேவையில்லை, நோ இன்டர்சேஞ்ச். 13, 14, இப்போ 14 greater than 13. அப்போ இந்த இடத்துல என்ன தேவை, எனக்கு இன்டர்சேஞ்ச் தேவை. அப்போ நான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 11, 12, 13, 14, then 15, 16 as it is. இப்போ இங்கே செக் பண்ணிக்கலாம், 15ம் 16ம் லெஸ்ஸர், 15 lesser than 16, ஸோ நோ இன்டர்சேஞ்ச். இப்போ இப்படியும் பார்க்கலாம், இந்த இடத்துல தேவையா, நோ இன்டர்சேஞ்ச். அப்போ இங்கே இன்டர்சேஞ்ச் தேவை இல்லை. அதே மாதிரி அடுத்த 2 எலிமெண்ட்டுக்கும் இங்கே இதுக்கும் பார்க்கணும், இதுக்கும் பார்க்கணும். ஸோ ஒரு எலிமெண்ட்டும் நெக்ஸ்ட்டோட செக் பண்ணால் எந்த இன்டர்சேஞ்சுமே தேவையில்லை. ஃபைனலாக வர்ற சார்ட்டட் எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். இந்த டெக்னிக்கில் தான் இந்த பபிள் சார்ட் அல்காரிதம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் அவுட்புட் இதுதான். ஸோ அப் டு திஸ் இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.